முக்கிய செய்தி. இந்தியா பாகிஸ்தான் இடையே நிகழும் போர் கவலை அளிக்கிறது என சீனா தெரிவித்திருக்கிறது. அனைத்து வகையிலான பயங்கரவாதத்தையும் முழுமையாக எதிர்ப்பதாக சீனா கூறியிருக்கிறது. ஐநா விதிகளை இரு நாடுகளும் கடைபிடிக்க வேண்டும் என சீனா கேட்டுக்கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலையை மேலும் சிக்கலாக்காமல் நிதானமாக செயல்பட வேண்டும் என இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளையும் சீனா கேட்டுக்கொண்டிருக்கிறது. நிலைமையை மேலும் மேலும் சிக்கலாக்காதீர்கள் என இரு நாடுகளையும் சீனா கேட்டுக்கொண்டிருக்கிறது. மலையப்பன் சார், இப்போ சீனாவுடைய இந்த கவலையை எப்படி பார்க்கறது? இது ஐக்கிய நாடு சபையிலே சொல்லியிருக்காங்க, தீவிரவாதத்தை எதிர்த்து எல்லா நாடுகளும் போராடணும், அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது, ஒழிக்கணும் முதலே டெசிஷன் பண்ணிட்டாங்க. எந்த நாட்டுக்காரங்களும் தீவிரவாதிகளை ஆதரிக்கவே முடியாது. அந்த ஆங்கிளில் சைனா அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்குதோ இல்லையே. ஆனால் மறைமுகமாக அவங்களுக்கு ஆர்ம்ஸ் கொடுக்குறாங்க, அம்யூனிஷன் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுத்து பேக்ரவுண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்கள சைனாவோட இன்டென்ஷன் இது வஞ்ச புகழ்ச்சி மாதிரி உள்ளது. இந்தியா ரொம்ப முன்னேறிக்கிட்டு வருது, எக்கனாமிக்கலி வருது, டிஃபென்ஸில் வருது. ட்ரம்ப்னோட கொள்கையினால் சைனாவில் இருக்கிற மேனுஃபேக்சர் எல்லாம் வெளியே போகிறாங்க. ஏன்னா அங்கே டேக்ஸ் 125%, 250% போட்டாங்க. அதனால் அங்கேருந்து ரீலோகேட் பண்ணும்போது இந்தியாவுக்கு தான் அத்தனை பேர் வர போகிறாங்க. இந்தியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி இடத்துக்கு. அப்படி வரும்போது மேஜராக இந்தியா இண்டஸ்ட்ரி வந்துச்சுன்னா ரொம்ப முன்னேறிடும், சைனாவை பீட் பண்ணிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, பின்ன வெளியே சொல்லும்போது தீவிரவாதம் போது அதை எதிர்க்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவல் வார் வரும்போது அவங்க சைனா டைரெக்டாக இல்லாட்டியும் பாகிஸ்தான் பக்கம் தான் இப்போவே பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணுறாங்க. மேஜர் வார் வரும்போதும் அவங்கள தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ சீனாவெல்லாம் இது பேச்சு நம்பக்கூடாது. மற்ற உலக நாடுகள் சொல்கிறாங்க, இப்போதைக்கு தீவிரவாதத்தை எதிர்க்கிறோம், ஃபயர் பண்ணுறோம், ரிட்டாலியேட் பண்ணுறதுனால எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே சமயம் வார்னு டெக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா வார் டெக்ளேர் ஆகலை. இதெல்லாம் பீஸ் டைம் டெரரிஸ்ட் கண்ட்ரோல் ஆக்ஷன் நடக்குது. வார் வந்தோடனே பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் கண்ட்ரி நிச்சயம் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி நமக்கு மேஜர் கண்ட்ரி சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் நிலைமையை மாறிடும். ஸோ சீனா சொல்கிறது இப்போ சொல்கிற ஒன்று ஃபேஸ் வேல்யூ தான் எடுக்க முடியுமோ நம்பவே முடியாது. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நம்மோடு இணைப்பில் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி கர்னல் திரு கணேசன் அவர்களும் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட மீண்டும் பேசலாம். சார், நம்ம சைனாவை பற்றி முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த பிரச்சனை எங்களுக்கு கவலையை தருது, நீங்கள் நிதானத்தை கடைபிடிங்க அப்படின்னு சைனா ஒரு அறிவுறுத்தலை அல்லது வேண்டுகோளை இரு நாடுகளுக்கும் கொடுக்குறாங்க. ஐநாவுடைய விதிகளை கடைபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹலோ சார், நான் பேசுகிறது கேட்குதா உங்களுக்கு? நான் கர்னல் கணேசன் பேசுகிறேன். நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்களா? ஆமாம் சார், உங்களிடம் தான் கேட்குறேன். அச்சா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று நைட் இந்த டெவலப்மெண்ட்ஸ்க்கு அப்புறம், அதாவது இந்தியாவுடைய பாலிசி டிட்டரன்ஸ் அப்படி இருக்கும்போது எஸ்கலேஷன் டு வார், ஒரு கன்வென்ஷனல் வார் அப்படிங்கிறது இந்தியாவோட தரப்புலேருந்து எல்லா உலக நாட்டில் உலக அரங்கத்தில் எல்லாருக்கும் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கப்பட்டது. நம்ம ஒரு போர் தொடுக்கிற எந்த நோக்கமும் நமக்கு இல்லை அப்படிங்கிறது எல்லாரும் நம்ம நாடு எல்லா உலக அரங்கிலும் எல்லாருக்குமே கொடுத்த ஒரு வாக்குறுதி அது. ஆனால் நேற்று நைட்டு பாகிஸ்தான் என்கிற நாடு நமது நாட்டு மீது நடத்திய இந்த தாக்குதல், எத்தனை ட்ரோன்ஸ் வந்துச்சு, எத்தனை மிசைல்ஸ் வந்துச்சு, அவங்க ஃபைட்டர் ஜெட் யூஸ் பண்ணாங்களா, நம்ம வான்வெளி அப்படி இல்லாதப்ப அவங்க நம்ம டெல்லி, சண்டிகர் இந்த மாதிரி மிகப்பெரிய நகரங்களை, நம்ம இராணுவ தளங்களை அவங்க டார்கெட் பண்ணி அழிக்க முயற்சித்தது வாராக மட்டுமே பார்க்க முடியும். வார் என்பது, போர் என்பது நமது மேல் திணிக்கப்பட்டு விட்டது. இந்த சூழ்நிலையில் இந்தியா மட்டுமல்ல, எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, இந்த பதிலடி கொடுப்பது, அந்த இறையாண்மையை பாதுகாப்பதற்காக கொடுக்கக்கூடிய பதிலடி
மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும். அது போக இந்தியா வந்து மாதிரி ஒரு வல்லரசு நாடு எவ்வளவு பெரிய பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட உலக நாடுகள் உலக அரங்கில் வேண்டுகோள் வைப்பது என்னவென்றால், அவங்க பாகிஸ்தான்கிட்ட அவங்க வந்து எப்பயுமே வேண்டுகோளே வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு ரோக் நேஷன், அது வந்து யாருடைய பேச்சையும் கேட்காது. அவங்களுக்கு அவங்களுடைய மக்களோ அவங்களுடைய நாடோ அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. அவங்க இராணுவத்துக்கு அவங்களுடைய அஜெண்டா வேற, ஆனால் அவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து இந்த உலக நாடுகள் வைக்கிற அந்த இது வந்து நீங்கள் இதை வந்து ஒரு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், ரெஸ்ட்ரெயின்ட் பண்ணுங்கள், டீஎஸ்கலேட் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த உலக நாடுகள் சொல்ல விரும்புவதெல்லாம் வந்து நம்ம நாட்டை நோக்கி நம்மளை வந்து நம்மளுடைய மெச்சூரிட்டி நம்மளுடைய முதிர்ச்சி நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் கேட்போம் அப்படிங்கிறதுனால. ஆனால் அந்த லக்ஷ்மண் ரேகா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எல்லையை தாண்டி பாகிஸ்தான் நம்மளுடைய டெல்லி சண்டிகர் மாதிரி இடத்த வந்து அவங்க டார்கெட் பண்ணி இருக்கிறது வந்து உலக நாடுகளுக்கு நல்லா தெரியும். இது வந்து எந்த விதத்திலையும் வந்து நம்மளை ஆசுவாசப்படுத்த முடியாது. அதனால வந்து இந்த அடி அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய அளவில் இல்லாட்டினாலும் கொஞ்சம் குறைச்சிக்கிற அந்த டோன்ல தான் அவங்க பேசியிருக்காங்களே தவிர அவங்க வந்து இது வரைக்கும் நம்மளுடைய எந்த ஒரு நடவடிக்கையும் கண்டம் பண்ணதில்லை, கண்டிச்சது கிடையாது. அதனால வந்து இது உலக நாடுகள் எல்லாமே இப்போ வந்து நம்ம நாடையே எடுத்துக்கிட்டோன்னா உக்ரைன் ரஷ்யா வார்னாலும் சரி, பாலஸ்டீனியன் இஸ்ரேலோட இப்போ ஹமாஸ் கான்ஃப்ளிக்ட்னாலும் சரி, நம்ம நாடு வந்து எப்பயுமே ஒரு முதிர்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கோம். அவங்கள வந்து அமைதிக்கு வழிக்கு திரும்பும்படி எல்லாரையும் நம்ம வந்து நம்மளும் ஆஃபர் பண்ணியிருக்கோம். ரஷ்யா உக்ரைனுக்கு நம்மளுடைய தேசிய தலைமை வந்து நாங்கள் வந்து உங்களுடைய போருக்கு வந்து மீடியேட் பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்டிவ் மீடியேஷன், இந்த போரை வந்து இனிமேலும் எஸ்கலேட் ஆகாமல் நிப்பாட்டி அமைதி வழிக்கு திரும்புறதுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு நம்மளும் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இது இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி, இந்த உலக அரங்கில் எல்லா முக்கியமான நாடுகளும் இதை வந்து சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, அதை கேட்டு நம்ம வந்து இதுக்கு மேலே கவுண்டர் அட்டாக் பண்ணாமல் இருப்போமா இல்லை நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து நம்ம தலைமை ஒரு நல்லா யோசித்து நம்ம தேசிய நலனுக்காக ஒரு முடிவெடுப்பாங்க. அதை தான் செயல்படுத்தப்படும். இப்போ மலையப்பன் சார் பேசும்போது சொன்னாங்க, சீனா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அதுவும் நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ ஒரு லெஃப்டினன்ட் கர்னலாக உங்கள் பார்வையில் இது இரு நாடுகளை தாண்டிய பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்த சீனா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்டரை வந்து நம்ம பேச வேண்டிய சுச்சுவேஷன் இப்போ வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இப்போ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வேறு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம இராணுவம் அந்த இராணுவம் சார்ந்ததை மட்டும் பேசாமல் ஒரு சில மணித்துளிகளுக்கு நம்ம வந்து பொருளாதாரத்தை பற்றி பேசுவோம். இப்போ சீனா வந்து ஒரு சூப்பர் பவர். இப்போ வந்து அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்த உடனே அவர் வந்து ரஷ்யாவுக்கு நேசக்கரம் நீட்டினார். அப்படி இருக்கும்போது இன்னொன்று அவர் செஞ்சார், டேரிஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து இது சைனாவுடைய வந்து அனைத்து இம்போர்ட்டு மேலேயும் 150% 200% வந்து வரி விதிக்கிறார். அவர் வந்து இன்டைரக்டாக ரஷ்யாவை அவர் எதிர்க்கிறார் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக இது பண்ணியாச்சு. இப்போ வந்து இது எந்த விதத்தில் வந்து நான் வந்து ரெலிவன்சி இந்த இடத்துல ஏன் ரெலிவெண்ட் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3000 பில்லியன். அதில் 450 பில்லியன், இது வந்து போன வருட கணக்கின்படி 450 பில்லியன் வந்து அமெரிக்காவுக்கு மட்டுமே எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 15%க்கு மேலே எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 450 பில்லியனுங்கிறது மிகப்பெரிய தொகை. அதை வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ அந்த 450 பில்லியன் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பாதிக்கப்பட்டால் அந்த உற்பத்தியான பொருட்களை சைனா எங்கு விற்கும்? 10 நாள் முன்னாடி சைனாவோட பிரீமியர் ஜி வந்து கம்போடியா, வியட்நாம்னு சின்ன சின்ன நாடுகளுக்கு போறார். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் இந்த ட்ரேடு இதை வந்து இது பண்ணிக்கிறதுக்காக, அந்த கேப்பை எப்படி ஃபில்லப் பண்ண முடியும்னு. இப்போ சைனாட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. 150 கோடி மக்கள் தொகை உள்ள இந்தியா வந்து மிகப்பெரிய மார்க்கெட் அவங்களுக்கு. ஒருவேளை இப்போ சைனாவுக்கு யூஎஸோட ரிலேஷன்ஷிப் வந்து பேச்சப் ஆகலாட்னா அவங்களுடைய ஒரே ஒரு இது மார்க்கெட், அவைலபிள் மார்க்கெட், அவங்களுடைய உற்பத்தி, அவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்காமல் இது பண்ணணும்னா இந்தியா மட்டும்தான். அதனால் இந்தியாவை அவங்க
ஓப்பனாக பகைச்சிக்கிற அளவுக்கு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள மாட்டாங்கங்கிறது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. இது போக சைனா வந்து அதாவது ஒரு இந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய வல்லரசு ஆகிறதுக்கு அது வந்து ரஷ்யாவுடன் நட்புறவில் இருக்கும்போது ரஷ்யா வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இந்தியாவுக்கு அனைத்து விதங்களிலும் உறுதுணையாக நாங்கள் நிற்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கும் போது அந்த ரஷ்யாவை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். சைனா இதுக்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணா அப்போ அந்த போலரைசேஷனே மாறும்போது அவங்க அதை அஃபோர்ட் பண்ண இந்த பாகிஸ்தானுடனான வர்த்தகம் எவ்வளவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமே 90 பில்லியன் தான் அவங்களுக்கு. சாரி 9 பில்லியன் தான். இந்தியாவோட வர்த்தகம் தான் 100 பில்லியன் இது இதில் இருக்குது. 100 பில்லியனுக்கு மேலே அவங்களுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு வருடமும் வந்து இதில் வந்து ட்ரேட் டெபிசிட்னு சொல்லுவாங்க. ஆனால் பாகிஸ்தானோட மொத்த வர்த்தகமே 9 பில்லியன் தான். ஸோ அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பாகிஸ்தானுடைய தேவை இல்லை. அவங்களுடைய பாகிஸ்தான் எந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து ஒரு லிமிட்டட் ஸ்கோப். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து தன்னுடைய உற்பத்தியான பொருட்களை மற்ற விதமாக அரேபியன் சீயை அணுக வேண்டுமென்றால் அவங்க பே ஆஃப் பெங்கால் எல்லாம் சுற்றி வர்றதுக்கு பதிலாக லேண்ட் மார்க்கமாக அவங்க பாகிஸ்தானில் உள்ள குவாதார் போர்ட் அப்படிங்கிற ஈரான் பக்கத்தில் இருக்க அந்த போர்ட்டுக்கு போகிறதுக்கு சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் சைனாலேருந்து கிளம்பி தஜிகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வழியாக வந்து நம்ம பிஓகே 1963 பிஓகேலேருந்து ஒரு பகுதியான சஷ்காம் வேலியை வந்து பாகிஸ்தான் வந்து சைனாவுக்கு தரை வார்த்து கொடுத்த அந்த காரக்கோரம் ரேஞ்சஸ் வழியாக போய் கில்கிட் பல்திஸ்தான் வழியாக அது குவாதார் போர்ட்டுக்கு சைனா வந்து ஒரு பெரிய ரோடு போட்டிருக்கு. பல $பில்லியன் செலவழிச்சு இந்த ரோடு ஆக்சஸ் வந்து அதனுடைய பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமான ஒன்று. இதை தவிர சைனாவுக்கு பாகிஸ்தான்கிட்ட வேற எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. இப்போ வந்து நம்ம இந்திய நாடு வந்து ஒரு மிக பெரிய வல்லரசு, ஒரு முதிர்ச்சியான தேசிய தலைமை உள்ள நாடு. இப்போ வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ஒரு மூவ் அப்படின்றத வந்து எப்படி நடந்திருக்கும் எனக்கே இது தோணுங்கும் போது வந்து ஜெய்சங்கர் மாதிரி நமது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் மாதிரி பல ஆண்டு காலம் சைனாவில் அம்பாசிடராக இருந்தவர். அவர் அம்பாசிடராக இருக்கும்போது அப்போதைய குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி 10 தடவை சைனா விசிட் பண்ணியிருக்காரு. இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் அவங்களுடைய டிப்ளமேசி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது அவங்க வந்து சைனாவை கான்ஃபிடென்ஸில் எடுத்துட்டு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இந்த ஒரே ஒரு எக்கனாமிக் இந்த ஒரு ரோடு இதுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் நடந்துக்கிறோன்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாலே சைனா வந்து எந்த விதமான டைரக்ட் கான்ஃப்ளிக்ட்டுக்கும் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக வராது என்பது என்னுடைய நம்பிக்கை. சரி சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். மலையப்பன் சார், இப்போ இந்தியாவோட சண்டை ஒரு பக்கம் நடக்குது பாகிஸ்தானுக்கு, அதே நேரத்தில் உள்ள அங்கே பிஎல்ஏ வந்து அட்டாக் பண்ணுறாங்க பாகிஸ்தான் இராணுவத்தை. அந்த பிரச்சனையை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? அது ஆல்ரெடி பங்களாதேஷ் தான் பிஎல்ஏ ஆல்ரெடி அவங்க டேக் ஓவர் பண்ணி அவங்க ஃப்ளாக்ஸ்லாம் ஹாய்ஸ் பண்ணிட்டாங்க, பாகிஸ்தான் இராணுவத்தையும் முறியடிச்சிட்டாங்க. ஸோ அது சீரியஸ் இஷ்யூ தான். ஸோ மல்டி ஃப்ரண்ட் அவங்களுக்கு தொந்தரவு தான். அது ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப டஃப். அநேகமாக அதை தனியாக பிரித்தாலும் கூட பிரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான் வந்து அவங்க எக்கனாமிக்கலி இன்னும் 2-3 நாளுக்குள்ளே எல்லாம் டவுன் ஆயிடுவாங்க. அம்யூனிஷன், ரேஷன்ஸ், பியூஎல், பெட்ரோல், ஆயிலியம், லூப்ரிகண்ட் இதெல்லாம் குறைஞ்சிரும். அப்புறம் ரூட்ஸு, கம்யூனிகேஷன் இது எல்லாத்தையும் கட் பண்ணும்போது சீ போர்ட்டை கட் பண்ணிட்டாங்க, ஏர்போர்ட்ஸை டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ட்ராவல்லாம் சப்ளைஸ் வர்றதே ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் அந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் வரும்போது இங்கேயும் டைல்யூட் ஆயிரும், அங்கேயும் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது, ஒரு சிச்சுவேஷனில் போயிடுவாங்க. தொடர்ந்து பேசுவோம். கணேசன் சார், இப்போ பலுச்சிஸ்தான் தனியாக போகிறது வந்து பாகிஸ்தான் வந்து ஏற்கனவே பங்களாதேஷை இழந்ததை வந்து அவங்களால இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்க முடியல. அப்போ இருக்கப்ப பலுச்சிஸ்தானும் போகிறத அவங்க எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மலையப்பன் சார்? அது வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாது. அவங்க வந்து ஃபைனலி இவங்க என்ன பண்ணாங்க, கம்யூனியல் பேசிஸில் பண்ணுறாங்க. பலுச்சிஸ்தானில் வந்து அவங்க டிஃப்ரெண்ட் ஆரிஜின். இங்கே வந்து அவங்கள ரிசோர்ஸஸ் நிறையா இருக்குது, பீப்புள் இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி இருக்குது. அவங்கள வந்து ஐசோலேட் பண்ணி அடிமையாக வச்சுக்கிட்டு இங்கே உள்ள ஃபியூ ஜென்ரல்ஸ், பாலிட்டிஷியன்ஸ்,
இந்த பியூரோக்ராட் ஜட்ஜஸ் இவங்க வந்து அவங்கள அடிமையாக வச்சு ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கலான்னு இருக்கிறாங்க. அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஸோ இப்போ பங்களாதேஷ் எப்படி பிரிஞ்சு போய் அவங்க மாதிரி இருந்தாங்களோ அது மாதிரி அவங்களும் தனியாக போய் நிச்சயம் போயிடுவாங்க. அப்படி போகும்போது அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு ஃபர்தர் ரிடக்ஷன் மெட்டீரியல், ரிசோர்ஸஸ், பணம், இந்த இதையும் குறையும், அவங்க சப்போர்ட்டும் குறையும். வேர்ல்டு வந்து பாகிஸ்தான் ரொம்ப அண்டர்லுக் பண்ணுவாங்க. அது பாகிஸ்தானுக்கு ரொம்ப இழப்பாக இருக்கும். இப்போ பலுச்சிஸ்தான் ஒருவேளை தனியாக பிரியுது அப்படின்னா அந்த ஒன்று மட்டும்தான் இருக்குமா, இல்லை 2ஆக 3ஆக பாகிஸ்தான் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு பாகிஸ்தான் 2ஆகிறது சான்ஸ் இருக்குது. இன்னும் போக போக அவங்க ஆப்கானிஸ்தான் ஃப்ரண்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் அவங்க ஒன்று சேர்ந்துக்கு வரலாம், இல்லாட்டி அவங்கள பிரிக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இது வந்து பியூர்லி இங்கே பாகிஸ்தான் தலைமையில் உள்ள அத்தனை பேரினோட இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்டு, மற்றவங்களை கண்டுக்காமல் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இவங்க அட்ரோசிட்டி பண்ணதுனால அது மாதிரி நிலைமை வந்துருச்சு. ஒருவேளை பலுச்சிஸ்தான் தனியாக பிரிகிற பட்சத்தில் இந்தியாவுக்கு அது என்ன மாதிரியான சாதக பாதகங்களை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும்? அது சாதகமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து எனிமீஸ் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி பலுச்சிஸ்தான் பிரிஞ்சு போகும்போது அவங்க பாகிஸ்தானுக்கு எனிமி, அவங்களும் இப்பவும் அவங்க டுவர்ட்ஸ் இந்தியா நல்ல மைண்டோடு தான் இருக்கிறாங்க. அதனால் கோஆர்டியல் ரிலேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ அந்த இராணுவத்தால் பேலன்ஸ் பண்ண முடியுமா? பாகிஸ்தான் இராணுவத்தால் ஒரு பக்கம் இந்தியாவோட சண்டை போடணும், இன்னொரு பக்கம் பலூச் விடுதலை படையோட சண்டை போடணும், அப்படின்றப்ப அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியுமா? தாக்கு பிடிக்க முடியும். ஆல்ரெடி பாகிஸ்தான் ஆர்மி அங்கேருந்து துரத்தி விட்டாங்களே. அந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து பாகிஸ்தான் ஆர்மியை அங்கே அவங்களோட லொக்கேஷன்லேருந்து துரத்திட்டாங்க. இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. இது எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ண முடியுங்கிறது இனிமேல் இந்த பாகிஸ்தான் இந்தியா வாரை பொறுத்து இருக்குது. இப்போ இந்த போர் சேதம் காரணமாக பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு கடன் தரணும் அப்படின்னு சர்வதேச நிதியங்களிடம் பாகிஸ்தான் கேட்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. இதற்கு பிறகும் அவங்களுக்கு பன்னாட்டு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? இது ஐநா யூஎன் டெவலப்மெண்ட் பேங்க்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதுக்காக இன்றைக்கி டிஸ்கஷன் இருக்க வேண்டியது. இது போருக்காக இல்லை, அது நார்மல் எய்டு கொடுக்கறது. இனிமேல் போருக்காக எய்டு இதுவே ரீகன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மீட்டிங் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு இப்போ போர் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவீங்கன்னு ஸ்டாப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. போருக்காக யாருமே ஐக்கிய நாடு சபை யூஎன் டெவலப்மெண்ட் பேங்க்லாம் கொடுக்க மாட்டாங்க பணம். மற்ற கண்ட்ரிஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு சில கண்ட்ரி இந்த வேணால் ஏதாவது கொடுக்கலாம் ஒழிய ஐக்கிய நாடு சபையிலிருந்து வாருக்காக எந்த சப்போர்ட்டும் அவங்களுக்கு கிடைக்காது. இல்லை, இப்போ அவங்களுடைய எக்கனாமிக் அஃபேர்ஸ் டிவிஷன் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா நடத்தியிருக்கிற போர்னால எங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, அந்த பாதிப்புலேருந்து நாங்கள் மீண்டு வரணும்னா உலக வங்கி வந்து எங்களுக்கு கடன் வழங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது அவங்க சொல்கிறது தானே இந்தியா அட்டாக் பண்ணியிருக்கிறது. ஜென்ரல் யூஎன்னும் அவங்க வாட்ச் பண்ணி அப்சர்வர்ஸ் இருக்காங்க, அவங்கள வாட்ச் பண்ணுவாங்க யார் அட்டாக் பண்ணாங்க, இது வாரா இல்லை டெரரிஸ்ட்டை வந்து அபாலிஷ் பண்ணுறதுக்கு ஆக்ஷனானு அவங்க யோசித்து அவங்கள ஒரு நிலை எடுப்பாங்கள்ல. இது வரைக்கும் ஐநா வந்து இப்போ இந்தியா வார் தொடுத்துருச்சுன்னு சொல்லவே இல்லை, டெரரிஸ்ட்டை நியூட்ரலைஸ் பண்ணுறாங்கன்னு தான் சொல்கிறாங்க இல்லையோ. ஸோ பாகிஸ்தான் நிறைய ராங் ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. இந்தியா ஜெட்டு வீழ்த்திட்டோம், இந்தியா டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம், என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் மற்றவங்க அவங்களுக்குள்ளே அவங்க பீப்புளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக சொல்லுவாங்களோ இல்லையா. உலக நாடு லெவலில் ஓவரால் லெவலில் அதெல்லாம் எடுபடாது. இப்போ இரு நாடுகளுக்கு இடையிலான வார்னு இது வரைக்கும் ஐநா சொல்லலை அப்படின்னு குறிப்பிட்டீங்க. பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, ஒருவேளை இது போராக மாறும்போது ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் பார்வையும் நடவடிக்கையும் எப்படி இருக்கும்? ஐநா சபை நியூட்ரலாக இருந்து ரெண்டு பேர்த்தையும் வார்ப்பாடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து உலக நாடுகள் சபை எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். அதே சமயத்தில் மற்ற கண்ட்ரீஸ், மேஜர் கண்ட்ரீஸ் இந்தியாவோட பக்கம் டைரெக்டாக சப்போர்ட் பண்ணாலும் சிம்பத்திக்கிட்டலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. பாகிஸ்தானுக்கு வந்து ரொம்ப குறைச்சவங்க தான்
டைரெக்டாகவும் சப்போர்ட் பண்ணலாம், சிம்பத்திட்டிக்கும் சப்போர்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் விடலாம். இப்போ இஸ்லாமிய நாடுகள் இந்தியாவுடைய நல்ல நட்புறவில் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் பாகிஸ்தானும் ஒரு இஸ்லாமிய நாடு அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இப்போ இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது வார் இல்லாமல் இது டெரரிஸ்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறங்கிற திங்கிங்கில் பண்ணுறாங்க. இனிமேல் வார்னு வரும்போது அவங்க நல்ல நிச்சயமாக மாறும். யார் யார் பாகிஸ்தான் நிச்சயம் சப்போர்ட் பண்ணுவாங்க, யார் யார் சப்போர்ட் பண்ணுவாங்கிறது வெயிட் அண்ட் வாட்ச். அது வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். ஏன்னா அப்படி வரும்போது கம்யூனியல் வேறு சில கன்சிடரேஷன் வேறு மாதிரி மாறிடும். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.